لا إله إلا الله محمد رسول الله கலிமத்து தையிபாவை நாவால் ஓதி கல்வால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகா கௌரவமிக்க பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். சங்கையான இந்த ரமலான் முபாரக் அவ்வளவு லைலத்து ஷரீஃப் ரமலான் மாதத்துடைய முதலாவது லைலத்து ஷரீஃப் ஆகிய மூன் ஃபஸ்ட் இந்த லைலத்து ஷரீஃபுடைய ஷரஃபை பற்றி ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்த பிஷாரத் தையிபாவை நாம் நேற்றைய தினம் வியாழன் பின்னேரம் வெள்ளிரவும் நசியத்து சரி மஜ்லிஸில் பார்த்தோம். மாஷா அல்லாஹ். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லித் தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துடைய முதலாவது அந்த மாதத்துடைய தொடக்க இரவு தலைப்பிறை முதலாவது பிறை அந்த மூன் ஃபர்ஸ்ட் நைட் எவ்வளவு பெரிய சிறப்பான ராத்திரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முந்தைய அம்பியாக்களுடைய காலத்துல எல்லாம் என்ன கொடுக்காத ஒரு பெரிய தௌஃபீக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யறான். முந்தைய அம்பியாக்கள்ல எந்த நபிக்கும் அந்த நபியுடைய சமூகத்துக்கும் உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத பெரிய ஒரு பாக்கியம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யறான். என்ன பாக்கியம் மாஷா அல்லாஹ். அது நதரல்லாஹு தஆலா இலைஹிம் ரமலானுடைய பிறை கண்டுவிட்டால் ரமலான் மாதம் உதயமாகிவிட்டால் அந்த முதலாவது நைட் அந்த அவ்வளவு லைலத்து ஷரீஃப் நதரல்லாஹு தஆலா இலைஹிம் நம்மை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நம்மை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உம்மத்தே முஹம்மதியாவை ரஹ்மத்துடைய கண் கொண்டு அல்லாஹ் காண்றான். மாஷா நதரல்லாஹு தஆலா இலைஹி அல்லாஹ்வுடைய நதரத் ரஹ்மான் மீது நாஸில் ஆகும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் ஷரீஃபுடைய பரக்கத்து ஷரீஃபில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுஹிப்புனி அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நதரத்துர் ரஹ்மான் நாம இருக்கிறோம். மாஷா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய நதரத்துர் ரஹ்மாவை நம் மீது அல்லாஹ் பொழிந்து கொண்டிருக்கிறான், நாஸிலாதி கொண்டு அல்லாஹ் இருக்கிறான். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நதரத்துர் ரஹ்மா யாருக்கு ஹாசில் ஆயிடுச்சோ அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதாபுல இருந்து அல்லாஹ் விடுதலை செஞ்சார். அல்லாஹ்வுடைய கதபுல அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செஞ்சார். இந்த மாதத்துடைய தொடக்கமே எவ்வளவு ரஹ்மத்தான முறையில தொடங்கும். அதனாலதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் 10 ரஹ்மத்துடைய 10 நமக்கு அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மசாலா என்ன? ரஹ்மத்துடைய பத்து. இது மாஷா ரஹ்மத்துடைய பத்துடைய தொடக்க நாள், மூன் ஃபர்ஸ்ட் நைட், அவ்வளவு லைலத்து ரமதான் முபாரக்கா. ரமதான் முபாரக்குடைய அவ்வளவு லைல ஷரீஃப் எப்படி இருக்குது? அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய நதரத் ரஹ்மாவை கொண்டு நம்ம அல்லாஹ் பார்க்கிறோம். ரஹ்மத்துடைய கண் கொண்டு அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்துடைய வேல்யூவேஷன் என்னன்னு சொல்லி என்ன கொஞ்சமாவது நம்முடைய கல்புல தெரிஞ்சா, இந்த சாத் எவ்வளவு பெரிய ஹைரான சாத் மாஷா அல்லாஹ். அந்த சாத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸுல் அலில் அலீமுல ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த இஸ்திகாஸா மதீனா ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாம சொன்னோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் மாலைகள் கோடான கோடி 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 பிலா ஹத் பிலா அதத். ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகழ் மாலைக்கு அளவே கிடையாது. அது மில்லியன் பில்லியனா சொல்ற கணக்கே கிடையாது மாஷா. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியாவுக்கு மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரால முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதத்துல் அஸீமுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு டே நைட் என்ன 1,40,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் வர்றாங்க மாஷா. ஃபஜர் சுபஹ் சாதிக் ஆவறதுக்கு முன்னாடி 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. சுபஹ் சாதிக் ஆவற அந்த வக்தில 70,000 மலக்குகள் வருவாங்க மாஷா அல்லாஹ். அந்த மலக்குகள் மாஷா அல்லாஹ் சூரியன் மறையும் போது, சன்செட் ஆகும்போது, ஷம்ஸ் குரூப் ஆகும்போது மாஷா அல்லாஹ் என்ன அந்த மலக்குகள் ரொம்ப கவலையோட கனத்த இதயத்தோட போவாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு ஒரு தரம் தான் அல்லாஹ் சான்ஸ் கொடுக்குறான், மறுதரம் சான்ஸ். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். மதீனத்து முனவ்வராவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன மடக்கி மடக்கி போகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்யறானே, அது ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ்வுல் ஜலால் நம் மீது காட்டக்கூடிய எவ்வளவு பெரிய விசாலமான மகா கருணை மாஷா அல்லாஹ். சிதறத்துல் முன்தஹால இருக்கிற மலக்குகள், பைத்துல் மஅமூர்ல இருக்கிற மலக்குகள் ஒரு தரம் தான் அந்த மலக்குகளுக்கு சான்ஸ் மாஸ்டர். ஒரு தரம் தான், மறுதரம் கிடையாது. வரும்போது ரொம்ப ஆனந்தத்தோட பேரானந்தத்தோட சந்தோஷமா வருவாங்க மலக்குகள் மாஷா அல்லாஹ். மதீனா ஷரீஃப்ல இருந்து மடக்கி மாஷா அல்லாஹ் பைத்துல் மஅமூர் போகும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட குஸ்தரோட கவலையோட போவாங்க. மலக்குகளுக்கு ஒரு கவலையே கிடையாது. ஆனா அவங்களுக்கு என்ன கவலை? அல்லாஹ்வுடைய வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லஹா வஜ்ஹுல் அலீல் அலி பா சஹாதத் ஜியாரத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய தாத்த குதுஸுல் ஆலியா இருக்கிற அந்த ஹதரத்துல் கரீம்ல இருந்து என்ன அவர்கள் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாஷா. காரணம் என்ன? மலக்குகள்கிட்ட சதா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதீமு ஷானை பத்தி அல்லாஹ் பயான் செய்துகிட்டே இருக்கிற மாஷா. மலக்குகள்கிட்ட மாஷா அல்லாஹ் சதா அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத்துடைய மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் ஜமாவாக்கி இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஆயத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன தஃப்சீர் செய்யும்போது அஸ்லுஹா அத்-தஅதீம் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் என்ன ஸலவாத் ஷரீஃப் ஓதுறான்னா அதுக்கு மானா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதுமத்துல் அக்பர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற உயர் பெரும் மகா கௌரவத்தை மகா பெருமையை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பயான் செய்யறான். அல்லாஹ் பயான் செய்யறான். அல்லாஹ் பயான் செய்யறான். குத்ரத்தை இலாஹி ரப்புல் ஆலமீன் இலாஹுல் ஆலமீன் ஹய்யுல் கய்யூமான துல் ஜலால் பயான் செய்யறான். இல்முல் முத்லக்ல இருந்து அல்லாஹ் பயான் செய்யறான் மாஷா அல்லாஹ். இந்த ரஹ்மத்துடைய மலக்குகள் எல்லாம் இதை கேட்டு கேட்டு ஆனந்த பரவசம் அடைகிறாங்க மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய அல்மத் ஷரீஃப் அல்லாஹ் பேச பேச ரஹ்மத்துடைய மலக்குகள் கேட்டு கேட்டு மாஷா அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறாங்க மாஷா அல்லாஹ். ஆனந்தம் அடைகிறாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹ் ஷரீஃபை கேட்டு ஆனந்தம் அடைகிறதுனால மலக்குகளுக்கு அல்லாஹ் கவலையே இல்லாம ஆக்கிட்டான் மாஷா அல்லாஹ். மலக்குகளுக்கு மட்டுமில்ல, நாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதுமத் ஷரீஃப்ல குஷியானோம் சொன்னா அல்லாஹ் நம்மீது அல்லாஹ் எல்லா விதமான ஹம்மையும் கம்மையும் ஹுஸ்னையும் அல்லாஹ் ஹராம் ஆக்கிடுவான் மாஷா அல்லாஹ்.
அப்படி இதெல்லாம் ஹராமாக்கிறோம். துனியாவுடைய கவலை நமக்கு இல்லாமல் ஆக்கிடுவான், ஆகிரத்துடைய கவலை நமக்கு அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிடுவான். அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்துல் அக்பர் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் துல் ஜலால் பயான் செய்ய அல்லாஹ் பயான் செய்ய அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துடைய ஃபக்ருல் அஸீம் அல்மத்துல் அக்பர் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பயான் செய்த மலக்குகள் எல்லாம் கேட்டு கேட்டு அந்த ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத்துல் குதுசியாவுக்கு எப்போ அல்லாஹ் நாங்க போற சான்ஸ் கிடைக்கும், எப்போ அல்லாஹ் எங்களை அனுப்புவே, எங்களுக்கு எப்போ அல்லாஹ் தௌஃபீக் உண்டான்னு சொல்லி என்ன காத்து கிடப்பாங்க மாஷா, காத்து கிடப்பாங்க மாஷா. அப்ப இந்த மலக்குகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் கொடுக்கும். 70,000 பேர் போவாங்க மாஷா. ஹபீபுல் ஆலத்துடைய ஹதரத்துல் குதுசியாவுக்கு போனா ஜமாத்தா 70,000 பேர் இருப்பாங்க. 70,000 மலக்குகளும் அல்லாஹ்வுடைய பயான்ல எந்த அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய அவ்சாஃபுல் ஜபீலாவ மாஷாஅல்லாஹ் கேட்டு கேட்டு மாஷாஅல்லாஹ் லzzத்தாகி ஆனந்த பேரானந்த பரவசம் அடைந்தார்களோ அந்த பரவசத்தோடு வர்றாங்க மாஷாஅல்லாஹ். வல்லுஹா வஜூர் அதீல் அலி பார்க்கறாங்க மாஷாஅல்லாஹ். முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீம் பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷை விட அஃதலான மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் குதுஸுல் ஆலியா கியாம் செய்யக்கூடிய அந்த ஹதரத் முகத்தஸுல் அலி அலைஹி பார்த்த உடனே மாஷாஅல்லாஹ் அந்த மாஷா கைஃபியத்தாக 70,000 மலக்குகளும் ஸலவாத் ஷரீஃப் அலைஹி ஸலாம் அலைஹி மாஷாஅல்லாஹ் ஃபனாவில் இருக்கிறாங்க. சுபஹ் சாதிகாரோட வந்துறாங்க மாஷாஅல்லாஹ். டே முழுக்க மாஷாஅல்லாஹ் பகல் நேரம் முழுக்க ஸலவாத் ஸலாம் ஷம்ஸ் உருபாவது சன்செட் ஆகுது. அல்லாஹ்வுடைய இஜாசத் வந்து கிளம்புங்க மாஷாஅல்லாஹ். இன்னொரு 70,000 சேர்த்து வர்றாங்க. இப்படி இரவும் பகலும் மாஷாஅல்லாஹ் வர வர இரவு பகல் மாறி மாறி வர வர மாஷாஅல்லாஹ் டே டைம்ல 70,000 ரஹ்மத்துல்லாஹி மலக்குகள், நைட் டைம்ல 70,000 மலக்குகள் மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலீம் வந்து மாஷாஅல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால ஒரு அற்புதமான ஒரு முனாஜாத் செஞ்சாங்க. அந்த முனாஜாத் செய்து நம்ம ஓதணும் சார். இப்ப நாம ஓதுன இந்த நஷீத் அல் ஷரீஃபுடைய பெரிய ஷரஃப் என்ன? இது மதீனா ஷரீஃபில ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அதீம் ரௌதத்துல் கரீம் மாஷாஅல்லாஹ் சுத்தி இந்த மதீனா ஷரீஃப் எழுதிருக்கு நஷீத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். அதான் ஓது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானுடைய முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் எவ்வளவு பெரிய சிறப்பான ராத்திரி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமல் பிஷார செய்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ஹபீபுல் ஆலத்துடைய உம்மத்தான நம்ம எல்லாம் 11 மாசம் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் ரப்பல் ஆலமீன் அஃபூ செய்யறா மாஷாஅல்லாஹ். அவருடைய நதரத்துல் ரஹ்மா கொண்டு அல்லாஹ் நம்மளை பார்க்கறான். அவனுக்கு கதபு வர்ற மாதிரி அவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் என்ன 11 மாசமா பண்ண இரவு பகலுமா அது அத்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்கு கொடுத்தாங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் என்ன செய்யாதீங்க, நிராசையாவாதீர்கள், நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் சொன்னேன்னா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் சொன்னான் குர்ஆன் ஷரீஃப்ல. அல்லாஹ்வா சொல்லல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல் ஹபீபே தாங்கள் சொல்லுங்க, யா இபாதி என்னுடைய அடியார்கள். நம்மள யார் மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகள்ங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல தஸ்தீக் செய்றான் மாஷாஅல்லாஹ். குல் யா இபாதி, விளங்குதா? குல் யா இபாதி என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுற, ஹபீபே குல் தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, யா இபாதி என்னுடைய அடியார்களே. யாருடைய அடியார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடியார்கள் நாம மாஷாஅல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை நான்கிறது என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கறத குர்ஆன் மாஷா அல்லாஹ் தஹ்கீக் செய்து மாஷா குர்ஆன் தஸ்தீக் செய்து மாஷா யா இபாதி அல்லாஹ்வுடைய அடியார்களே சொல்லி சொல்றல குல் ஹபீபே தாங்க சொல்லுங்க யா இபாதி என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதுகளாகிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் அடிமைதான். அல்லாஹ்வுக்கு இப்லீஸ் அடிமைதான். இப்லீஸ் அல்லாஹ்ட அப்து இல்லையா? ஃபிரௌன் அல்லாஹ்ட அப்து இல்லையா? நம்ரூத் சத்தாத் காரூன் ஏப்பா மோடி யார் அப்து? மோடி யார் படைச்சா? மோடிக்கு யார் ரிஸ்க் கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். மோடிக்கு ரஹ்மான் யாரு? அல்லாஹ். மோடிக்கு காலிக் யாரு? அல்லாஹ். மோடிக்கு ராசிக் யாரு? அல்லாஹ். எல்லா வஸ்துக்கும் என்ன அல்லாஹ் தான் காலிக் மாஷா அல்லாஹ். மூமினுக்கு உள்ள ஸ்பெஷல் என்ன? மூமின மாஷா அல்லாஹ் தன்னுடைய இபாதுகளை அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுல் ஆலத்துக்கு இபாதாக்கி தன்னுடைய ரஹ்மத் அல்லாஹ் நாஸிலாக்குறான். தன்னுடைய ஹபீபுல் ஆலத்துக்கு இபாதாக்கி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பிக்கை இழந்துராதீங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இழந்துராத, நிராசையாகிடாத. நம்பு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீ யகீன் செய் மாஷா அல்லாஹ். அப்படி சொன்ன ரப்புல் ஆலமீன் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாகிய நம்ம மாஷா அல்லாஹ் இந்த அவ்வளவு ரமலான் முபாரக்குடைய அவ்வளவு லைலத்து ஷஹர் என்ன செய்யறான்? நஸரல்லாஹு தஆலா இலைஹி உம்மத்தே முஹம்மது அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கண் கொண்டு காண்றா மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துடைய கண் கொண்டு அல்லாஹ் பார்க்கறா மாஷா அல்லாஹ். ரஹ்மத்திலே கண் கொண்டு அல்லாஹ் காண்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்துடைய நஸரத் ரஹ்மாவுடைய காட்சியல் அமைப்பு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துடைய கண் கொண்டு கண்டானோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்க அதாபில இருந்து அல்லாஹ் விடுதலை ஆக்கிறான். அல்லாஹ் கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கிறான். நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை ஆக்கிறான். ரமதான் மாசத்துடைய எல்லா இரவும் பகலும் விசேஷமானதுதான். முதலாவது இரவு கடைசி இரவு ரொம்ப விசேஷமானது. முதலாவது இரவு கடைசி இரவு, கடைசி ரமலான் 29 30வது ராத்திரி. அதோட சிறப்பத்தை ஹதீஸ் வருது மாஷா அல்லாஹ். போற 1ல இருந்து போறப்போ உதாரணத்துக்கு போற 30 வருது. அப்ப போற 1ல இருந்து 29 வரையிலையும் அல்லாஹ் எத்தனை கோடான கோடி அடியார்கள் அல்லாஹ் அஃபூ செஞ்சானோ அதே மாதிரி அல்லாஹ் 10 மடங்கு அடியார்களை அந்த கடைசி ராத்திரிக்கு அல்லாஹ் அஃபூ செய்வாங்க. அல்லாஹ் எல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய சதகா ஷரீஃப் மாஷா அல்லாஹ்வுக்கு இராதத் எல்லாம் தன் ஹபீபுல் ஆலத்துடைய உம்மத் தன் ஹபீபுல் ஆலத்துடைய ரிசாலத்துல் கரீம ஈமான் கொண்ட முஸ்லிம் மாஷா அல்லாஹ் என்ன தன்னுடைய கோபத்துக்கு ஆளாகிடக்கூடாது, நரகத்தில் தாখিলাகிடக்கூடாது, அவன் சொர்க்கவாதியாகணும் மாஷா அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய மஷியத். அதுக்கு அல்லாஹ் என்னென்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ எல்லா ஏற்பாடும் செய்யறான் மாஷா, எல்லா ஏற்பாடும் செய்யறான் மாஷா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உணராம ஒரு மனுஷன் எவ்வளவு இபாதத் செஞ்சு என்ன செய்ய? இபாதத்தில் எது அஃதான இபாதத் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல ஆதரவு வைக்கிறதா பெரிய இபாதத் மாஷா. சும்மா நான் அட்டன் ரக்காத்தோட இந்த ரக்காத்தோட அதை செஞ்சு இதை செஞ்சேன்னா செஞ்சேன்னு ஒன்ன நீ பார்த்தா ஹலாக் ஆகிடுவ. என்ன பண்ணால முடியும்? ஒன்னால ஒண்ணும் முடியாது. நான் ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை நம்பி இருக்கிறேன்னு இருந்தா என்ன அல்லாஹ் நஜாஹ கொடுத்துருவான் மாஷா அல்லாஹ். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அத்தனை ரக்காத்தோட இத்தனை திக்ர் சொன்ன இத்தனை தஸ்பீஹ் சொன்னா புரியுதா? ஒரு செகண்ட்ல எல்லாம் பஞ்சா எல்லாம் காத்துல பறந்து மாஷா அல்லாஹ். என்ன
இந்த முதலாவது இரவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கலிமா ஈமான் உள்ள முஃமினீன்களான நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சாதத்தோடு இந்த ரமலான் அல்லாஹ் தொடங்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை அர்ஷை சுமந்துகிட்டு இருக்கிற ஹாமிலுல் அர்ஷ், அரிச ஹாமிலாச்சுக்கிட்டு இருக்கிற மலாய்க்கா, மலக்குகள் ரொம்ப உயர்ந்த ஆனா தரஜால உள்ள மலக்குகள், அல்லாஹ்வுடைய அரிச சுமக்கக்கூடிய மலக்குகள். இந்த மலக்குகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை விதவிதமா தஸ்பீஹ், தஹ்மீத், தம்ஜீத், தக்தீஸ், தக்பீர் சொல்லி தஹலீல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மாஷா இந்த ரமலான் மாதம் வந்தா மலக்குகள் அதையெல்லாம் ஒத்துடுறாங்க. மாஷா எதை? அல்லாஹ்வுடைய நாம இங்கே தஸ்பீஹ் தஹ்மீத் சொல்ல ஆரம்பிக்கிறோம், அவங்க வருஷம் பூரா சொல்ற மலக்குன்னு அதையெல்லாம் விட்டுடுறாங்க. விட்டுட்டு மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் இடத்துல மகஃபிரத்துக்கு துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. நாம கேட்கிற துஆக்களுக்கு ஆமீன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாம துஆ செய்ய அவங்க ஆமீன் 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 சொல்றாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத் தய்யிபாவை ஈமான் கொண்ட மூமின்களான நம்முடைய ஃபக்ர அல்லாஹ் எங்க ஆக்கி வச்சிருக்கிறான். ஈமான் மகத்துவம் என்ன நமக்கு தெரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய வேல்யூவேஷன் என்னன்னு நமக்கு புரியல. மாஷா அல்லாஹ் இந்த கலிமாவுடைய நிஸ்பத் நம்மள என்ன செய்யுது? அரிச சுமந்துகிட்டு இருக்கிற மலக்குமார்கள் அவங்களோட அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் திக்ரை எல்லாம் விட்டுட்டு நமக்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க. நாம கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். மலக்குகள் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. நமக்கு மாஷால மலக்குகளை யாரும் தெரியாது, மலக்குகளுக்கு நம்மள தெரியும். மாஷா மலக்குகளுக்கு நம்மள தெரியும். எப்படி? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உஸ்ஸாக்கான குலாமான தெரியும். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை நம்ம மலக்குகளுக்கு தெரியுமா? சார் சர்க்கார தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலன் ஷரீஃபுடைய ஃபைசான் கா என்ன காத்துக்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய காதலர்கள்ங்கிறது மலக்குகளுக்கு தெரியுமா? சார் அதனால மலக்குகள் என்ன செய்யறாங்க? அவங்க செய்யற தஸ்பீஹ் தஹ்மீத் எல்லாம் விட்டுட்டு அவங்க செய்யற தக்தீஸ் தஹலீல் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல மஃபிரத், நமக்காக அல்லாஹ் இடத்துல அவங்க தௌபா செய்யறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் நீ கேட்கிற துஆவுக்கு மாஷா அல்லாஹ் அரிசை ஹாமிலாத்திட்டு இருக்கிற மலக்குகள் ஆமீன் சொல்றாங்கப்பா. அதனால என்ன நிறைய துஆ கேளு. மாஷா அல்லாஹ் நிறைய துஆ கேளு. மாஷா அல்லாஹ் என்ன துஆவை நாயகம் கேட்கணும்னு சொல்லும்போது உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி மாஷா அல்லாஹ் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா அற்புதமான துஆவை நாயகமே படிச்சு கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னி. ஜபர கேட்ட அல்லாஹும்ம இன்னக துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னா. மாஷா அல்லாஹ் துஆவை ஆயிஷா நாயகிக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் இப்பேற்பட்ட சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்துல முதலாவது ராத்திரி. மாஷா அல்லாஹ் ரமலான் வந்தாவே அதிகமா இல்மு படிக்கணும். மாஷா அல்லாஹ் ரமலான்ல உள்ள ஸ்பெஷல் என்னப்பா எல்லாருக்கும் தெரியும். ரமலான்ல மாஷா அல்லாஹ் குர்ஆன் இறங்குச்சு. குர்ஆன் முதல்ல எப்படி இறங்குச்சு? அகீமிஸ் ஸலாத்னு ஆயத்து வந்துச்சு முதல்ல. இல்ல இக்ரா படி படி ஓது. ரமதான் அதிகமா என்ன படி, நிறைய இல்மு படி. மற்றைய மாதங்கள்ல படிக்கிறதை விட ஜாஸ்தியா அல்லாஹ் யாரு ரசூல் யாரு ரமதான்ல படி. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? குர்ஆனுடைய முதல் தொடக்க ஆயத்தனா இக்ரா ஓது படி. மாஷா காரணம் என்ன? இல்மு இல்லாட்டி ஒரு மனுஷன் கண்ணு தெரியாத கொட்டையன், இல்மு இல்லாட்டி என்ன கண்ணு தெரியாத குருடனான கொட்டையன், ஒரு கண்ணு தெரியாத ஆமா ஒரு குருடன் ஒரு பாதையில் நடந்து போகும்போது
கார் வர சவுண்டு கேட்குது, லாரி வர சவுண்டு கேட்குது, பைக் வர சவுண்டு கேட்குது, அவன் நிம்மதியா போவானா? போன நிம்மதியா? எங்க லாரி வருதோ, எங்க கார் வருதோ, எங்க பைக் வருதோ, அங்க அந்த ஒரு ஹைவத்துல டென்ஷன்லயே போவான். காரணம் என்ன? அவனுக்கு கண்ணு தெரியல. புரியுதா? அதே நேரத்துல காட்சி உள்ளவன் என்ன செய்வான்? கண்ணு தெரியவன் என்ன செய்வான்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத்தா நடந்து போயிட்டு இருப்பான். கார் வந்தா ஒதுங்கி போவான், பைக் வந்தா தள்ளி போவான், லாரி வந்தா ஒதுங்கி நிற்குவான். எப்படி பாதையை கடக்கிறவனுக்கு கண்ணு முக்கியமோ, கண்ண வெளிச்சம் முக்கியமோ, அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன ஹக்கை தேடுறவனுக்கு இல்மு முக்கியம். மாஷா அல்லாஹ் இல்மு முக்கியம். இல்மு இல்லாத இபாதத் என்ன? சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹு நாயகம் அவர்கள் சொல்வார்கள், பயான் செய்வாங்க. சையதுனா அலி நாயகம் ஒரு மனுஷன் இல்மு இல்லாம என்ன இபாதத் செய்தா, இல்மு இல்லாம ஒரு மனுஷன் என்ன நான் ஹக்கு அடையணும்னு ஆசைப்படுறது, ஒதும் இல்லாம தயம்மம் இல்லாம சலாத் எடுக்கிற மாதிரி. சலாத் எடுக்கணும், தொழணும், ஒண்ணு ஒது செய்யணும், ஒது செய்ய முடியாது தயமும் செய்யணும். ஒதுவும் செய்யல, தயமும் செய்யல, தொழுகிறன்னு சொன்னா அது கூடுமா, கபூலாமா, ஜாயிசாவுமா? ஆகாது. அது போலதான் என்ன, இல்மு இல்லாம ஹக்க நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். இல்மு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக். மாஷா அல்லாஹ். அப்ப ரமதான்ல 11 மாசத்துல நாம எவ்வளவு படிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய நூறு முத்தலகான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமு ஷான் என்ன, இதை எவ்வளவு நாமோ மற்றைய மாதங்கள்ல படிக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியாக அதிகமாக ஜியாதாவாக படிக்க வேண்டிய மாசம் எது? ரமதான் மாசம். காரணம் என்ன? இந்த மாசத்துல தான் அல்லாஹ் என்ன இக்ரான்னு சொன்னான். இக்ரான் அல்லாஹ் யார சொன்னா? நம்மள சொன்னா. மாஷா அல்லாஹ் நம்மள சொன்னா. நாம என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னான்னு வச்சிரோம். ரசூலுல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியுமே. விளங்குச்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா மக்லூகாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் 100க்கு அல்லாஹ் எல்லா இல்மையும் கொடுத்துட்டான். மாஷா அல்லாஹ். விளங்குதா? அல்லாஹ்வை தவிர வேற ஒரு படைப்பும் இல்லை. அரிசி இல்லை, குருசி இல்லை, லௌஹி இல்லை, கலம் இல்லை, ஜிப்ரீல் இல்லை, ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்க ஹபீபுல் ஆலத்துடைய நூரை பார்த்து என்ன செய்யறான்? எல்லாம் அந்த 100க்கு அல்லாஹ் அகா செஞ்சுட்டான். மாஷா. அதனால என்ன, இக்ராங்கிற உத்தரவு யாருக்கு? அல்லாஹ்ட அடிமைகளான நமக்கு. மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல என்ன மாசம் தொடங்கும் போதே ரொம்ப ரஹ்மத்தான முறையில் நம்ம மேல அல்லாஹ் அருளை பொழிச்சு அப்படியே. மாஷா அல்லாஹ். என்ன ஃபர்ஷ்ல பூமியில இருக்கிற நமக்கு அர்ஷ ஹாமிலாகிட்டு இருக்கிற மலக்கள் எல்லாம் துவா செய்யக்கூடிய அளவுக்கு, நாம கேட்கிற துவாவுக்கு ஆமீன் சொல்ற அளவுக்கு, நாம கேட்கிற துவாவுக்கு அப்புறம் கேட்கிறோம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாங்கிறோம், மலக்கள் ஆமீன் ஆமீன் ஆமீன்ங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். யாரு சொல்லி தர்றா? யார அல்லாஹ் ஷாஹிதுன்னு சொன்னானோ, எல்லா ஆழங்களையும் எல்லா படைப்புகளையும் கண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஷாஹிதா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் எந்த ஹபீபுல் ஆலத்தைனா இன்ன அர்சல்னாக ஷாஹிதா சொன்னானோ, அந்த ஷாஹிதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐனைனி ஷரீஃபைன்ல மஷ்ஹூதாவாத ஒரு வஸ்து கிடையாது. மாஷா. எல்லாத்தையும் நாயகம் காட்டு பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. ஆகாய தோஜஹான் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஹபீப இல்லத குனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாயகத்துடைய லிசான் ஹக்குல் கரீமான் பிஷார செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட சண்டியான இந்த ரமதான் மாதத்துடைய இந்த முதலாவது இந்த சிறப்பான இரவுல
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அபி முஹம்மது சையத் அப்துல் காதிர் الحسني والحسيني جعفر الجيلاني رضي الله عنه وافاض علينا البركات منه دخل الدار آمين. நாயகம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன ஹிஜ்ரா 470வது வருஷத்துல ஹிஜ்ரா 470வது வருஷம் அப்படின்னா இப்ப 1446 எத்தனாவது வருஷம் ஆச்சு? கரெக்டா கணக்கு வருது. ஒழுங்கா கணக்கு பாரு. சரி விடு. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மாஷாஅல்லாஹ் என்ன தப்பானு சொல்லணும், தப்பானு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஹஸனைன் கரீமைன் உடைய 14வது தல பேரம் பிள்ளையார். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா சையதுனா அபூ சாலிஹ் அல்-ஹஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் खलीफत ரசூலுல்லாஹ் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய 13வது தலைமுறை பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா. அப்ப ரசூலுல்லாஹ் 14வது தலைமுறை பேரப்பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா சையதா உம்முல் கைர் அமத்துல் ஜப்பார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரிசுத்தமான 13வது பேரப்பிள்ளை. ரசூலுல்லாஹ் 14வது பேரப்பிள்ளை. மாஷாஅல்லாஹ் நஜீபுல் தரஃபைன் சையது சாதாத்தா மாஷாஅல்லாஹ் பாப்பா வடிலையும் உம்மா வடிலையும் ஹஸனைன் கரீமைன் உடைய அவுலாதாக மாஷாஅல்லாஹ் கௌசுல் முஹித்தீன் சையத் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன ஹிஜ்ரா 470வது வருஷம் ரமதான் மாசம் 1வது பிறை ஞாயிறு பின்னேரம் திங்கட்கிழமை மார்ச் மாசம் 19ஆம் தேதி ஜீலான்ங்கிற ஸ்டேட்ல நீபுங்கிற ஊர்ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிறந்த இங்கிலீஷ் மாசம் கூடது மார்ச் மாசம் 1ஆம் தேதி. புரிஞ்சா? 19ஆம் தேதி மார்ச் 19 ரசூலுல்லாஹ்வுடைய மீலாத் ஷரீஃப். மார்ச் மாசத்துக்கு என்ன இஸ்லாமிய சரித்திரத்தை ரொம்ப தொடர்ந்து இருக்கு. பத்ர் யுத்தம் நடந்தது மாஷாஅல்லாஹ் ஹிஜ்ரா 2 ரமதான் பிற 17 வெள்ளிக்கிழமை மார்ச் மாசம் 13ஆம் தேதி. மார்ச் 13ஆம் தேதி மாஷாஅல்லாஹ் பத்ர் யுத்தம் நடந்தது மாஷாஅல்லாஹ். அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்ச் மாசம் 19ஆம் தேதி ரசூலுல்லாஹ்வுடைய இங்கிலீஷ் பர்த்டே. இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் அவ்வள ரமதான் முபாரக். ரமதான் மாசம் தலைபெற 3 ஃபர்ஸ்ட் மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமுடைய லைலத்துல் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒரு மூமின் ஈமானில் பரிபூர்ண நிலை அடைந்து ஈமானுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழி இருக்குதோ அத்தனை வழியையும் சொல்லி தந்த வள்ளல் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம். சும்மா என்ன இது வக்து வந்தா தக்பீர் கட்டி நிற்பான். புரிஞ்சா? அப்படியே பள்ளிக்கு ஓடுவான். இஸ்லாம் தெரியாது, ஈமான் ஒன்றும் தெரியாது, இல்மு இருக்காது. அப்படி உள்ள ஜாஹில்கள் நான் சொல்லல. யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமான்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல ஃபஅலம் அறிந்து கொள். அல்லாஹ் ஓது திக்ர் எடுக்க சொல்லல, ராத்திப் எடுக்க சொல்லல. ஃபஅலம் விளங்கு, அறிந்து கொள், அறிந்து கொள். ஃபஅலம் அறிந்து கொள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கற அல்லாஹ் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? முதக்கிரா கொடுத்து திக்ர் ஓதுன்னு சொல்லல, அறிந்து கொள். ஃபஅலம் அது எதுல சொல்றான்? சூரத்து முஹம்மதுல சொல்றான். அதுல பெரிய பெரிய ராஸ் இருக்கு. சூரா முஹம்மது ஷரீஃப்ல சூரத்து முஹம்மது இருக்குல்ல குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்து முஹம்மது ஷரீஃப்ல சூரத்து முஹம்மதுல இந்த ஆயத்து வருது. ஃபஅலம் அறிந்து கொள். அறிந்து கொள்ள என்ன என்ன சொல்றியோ அது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணு, அது மாலூமாக்கு, அத மாலூமாக்கு. ஃபஅலம் அறிந்து கொள் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான்ல
வெற்றி அடையணும், இந்த கலிமாவுடைய முராது எனக்கு ஹாசில் ஆகணும், இந்த கலிமாவுடைய மக்சத் எனக்கு ஜாரி ஆகணுங்கிற ஆசையுள்ள மனுஷனுக்கு கௌசுலாலத்துடைய ஒளிமயமான உஸ்வத்துல் ஹசனாவை என்ன பற்றி பிடிக்காம அவனுக்கு அந்த பாக்கி என்ன நிறைவேறாது. மாஷா புரியுதா சொல்றது? புரியுதா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமால என்ன வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன், கலிமால வெற்றி அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறவன் கலிமாவை சும்மா ஓதிக்கிட்டு வாயால் இருந்து காலத்தை ஓடிட்டு போறதில்ல. இந்த கலிமா எதுக்கு சொன்னனும் அந்த முராது எனக்கு. ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு, ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு, திடீர்னு கடையை மூடிட்டாரு. ஏங்க முடிஞ்சீங்க? ஒன்றும் நஷ்டமா போகுது, லாபமே கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் ஃபாய்தா இல்லை. காரணம் என்ன? வியாபாரத்துடைய நோக்கம் அவருக்கு அங்க நிறைவேறல. புரிஞ்சா? அதே நேரத்துல வாரத்துக்கு 2 நாள் தான் கடை போட்டாரு. இப்ப என்ன எல்லா நாளும் கடை போடுறாரு. என்னங்க என்ன நாளும் போட ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல மாஷா வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சிருச்சு. அப்ப என்ன அது? அவர் பொறாத ஜாரி ஆகுது. அவர் என்ன அங்க நிறைவேறுது. அதனால என்ன எல்லா நாளும் திறக்கிறார் கடையை. புரிஞ்சா? அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஒரு மூமின் இந்த கலிமாவுடைய மக்சத் முராது எனக்கு ஹாசில் ஆகணும்னு சொல்லி யாருக்காவது ஆசை இருந்தா அவரு கட்டாயம் ஹவுசுலாலத்துடைய ஹிமாயத் இல்லாம ஜாரி ஆகுது. மாஷா ஹவுசுலால வேணும், ஹவுசுலால வேணுமா சார்? ஹவுசுலால கிடைக்காம ஹவுசுலாலத்துடைய சுஹபத் இல்லாம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன ஹாஜா மொயினுddin சிஸ்திக்கே என்ன ஃபத்ஹ் கிடைக்கல. நல்லா புரியணும். மாதரிஸ் விலாயத் குதுப் ஹாஜா மொயினுddin சிஸ்தி உம்மால ஓதுல இருந்து துனியாக்கு வரும்போது குதுபா வந்தவங்க அவங்களுக்கே கௌசுல் ஆலம் வாண்டட் ஆகுறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கே கௌசுல் ஆலம் தேவைப்படுது. யாருக்கு? ஹாஜா மொயினுddin சிஸ்திக்கு கௌசுல் ஆலம் தேவைப்படுது. புரிஞ்சா? கௌசுல் ஆலம் உலகத்துல பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. கௌசுல் ஆலம் உலகத்துல பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யாரு? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. ஜுனைதுல் பக்தாதி எப்பேற்பட்ட நாதா, எப்பேற்பட்ட குதுபு. ஜுனைதுல் பக்தாதியுடைய ஷேக், ஜுனைதுல் பக்தாதியுடைய ஷேக் மாஷா அல்லாஹ் ஷேகுனா மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு, ஷேகுனா சிர்ரு சக்தி ரலியல்லாஹு அன்ஹு, ஷேகுனா சிர்ரு சக்தி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் சிர்ரு சக்தி ரலியல்லாஹு ஜுனைதுல் பக்தாதியை பார்த்து சொன்னாங்க. ஜுனைதுல் பக்தாதி அவங்கள்ட்ட பல வருஷமா ஹிதமத்துல இருந்து எல்லா இல்மையும் படிச்சுட்டாங்க. சொன்னாங்க, தகல்லமு அலன் நாஸ், மகனே எல்லா இல்மும் நீங்க படிச்சிட்டீங்களே, இன்னையும் பேசாம இருக்கிறீங்க, ஜனங்களுக்கு பயான் செஞ்சு கொடுங்களே, மக்களுக்கு நீங்க படிச்சது சொல்லுங்களே அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றா? ஷைக் சொல்றாங்க, சிறு சக்தி ரலியல்லாஹு தஆலா. ஜுனைதுல் பக்தாதி நான் சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும் எஜமானி நான் சொல்றதுக்கு, நான் அதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் என்ன? நிறைகுடம். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் என்ன செய்யும்? தழும்போது. புரிஞ்சா? இல்மு காமிலானவங்க எப்படி இருப்பாங்க? அடக்கத்தோடு இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். ஒன்றும் தெரியாத முட்டாள் என்ன செய்வான்? ஜங்கு ஜங்குன்னு குதிப்பான். சிறு சக்தி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஷேக் சொல்றாங்க ஜுனைதுல் பக்தாதிட்ட, மகனே தகல்லமு அலன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்க என்ன பேசுங்க, பயான் செய்யுங்க, உங்களுக்கு எல்லா இல்மையும் கொடுத்துட்டானேங்கிறாங்க. யார் சொல்றா? சிறு சக்தி. ஜுனைதுல் பக்தாதி சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியுதுமான ஆதிரி, எனக்கு எது தெரியாது. இப்படியே மாஷா அல்லாஹ் என்ன 3 நாள் தொடர்ந்து ஷேக் சொல்றாங்க. ஒரு நாள்ல பலதரம், ஒரு 3 நாள் சம்பவம் நடக்குது. 3 நாள்ல ஒரு நாளைக்கு ஒன் டைம் சொல்லல, ஒரு நாள்ல பலதரம் சொல்றாங்க. ஜுனைத் தகல்லமு அலன் நாஸ், மக்களுக்கு மத்தியில பேசுங்க நீங்க. அவங்க லாதிரியா செய்யுங்க.
இப்படியே 3 நாள் ஓடுது. 3வது நாள் மாஷா அல்லாஹ் ராத்திரி தஹஜ்ஜுடைய வக்த் ஜுனைத் அல்-பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உறக்கத்தில் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருயால நாயகம் கண்மணி நாயகம் வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் சர்வரோர் ஜஹர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் லிசான தய்யிபாவல நாயகம் ஜுனைத் தகல்லமு அலன்னாஸ். ஜுனைத் மக்களுக்கு பேசுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் தகல்லமு அலன்னாஸ். ஜுனைத் அல்-பக்தாதி என்ன திடுக்கிட்டு சையதுல் ஆலமீன் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல சரி லிசான் ஹக்கல் கரீமான இஜாசத் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ் இனிமே நம்ம பேசாம இருக்கக்கூடாது, நம்மள நாயகம் பேச வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஷேக் நாயகத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஷேக் நாயகம் சிறு சக்தி நாயகம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கிறாங்க. கையை கட்டிட்டு கூட நிற்கிறாங்க. ஜுனைத் அல்-பக்தாதி தஹஜ்ஜுத் முடிஞ்சிச்சு. ஷேக் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஜுனைத் அல்-பக்தாதி எதிர்பார்க்கிறாங்க. 3 நாளா நம்மள பேசுன்னு சொன்ன எஜமான் இப்ப பேசுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பேசிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டாங்களே, அதனால நம்ம பேசிடணும் அப்படின்னு சொல்லி மாசால எதிர்பார்க்கிறாங்க. ஷேக் சுகூத் ஆகுறாங்க, ஒண்ணுமே சொல்லல. மாசால ஃபஜர் ஆச்சு, இஷ்ராக் ஆச்சு, ஆனா நாள் முழுக்க வச்சு ராத்திரியும் ஆச்சு. போய் ஷேக் மட்டும் நிக்கிறாங்க. மாசால சொல்லுவாங்க. ஷேக் எதுவுமே சொல்லல. புரிஞ்சா? அவங்க பல வருஷம் சிறு சக்தி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிதமத்துல முரீதா இருக்கிறாங்க. முரீது மட்டுமல்ல, மருமகன் கூட. சிறு சக்தி நாயகம் ஜுனைத் அல்-பக்தாதிக்கு மாமா. புரிஞ்சா? பல வருஷம் ஹிதமத்துல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள்ல வந்து கை கட்டிட்டு இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு வாண்டடா வந்து இப்படி நின்றது கிடையாது. வழக்கத்துக்கு மாற்றமா நிக்கிறாங்க. ஷேக் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா வந்தாவே என்னவா கேட்குவாங்க, எதுவுமே கேட்கல. மாஷா அல்லாஹ் ரொம்ப ராத்திரி எதிர்பார்ப்போம் நிற்கும் போது ஷேக் சொன்னாங்க, மானே நான் என்ன சொல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹபீபுல்லாஹ் உத்தரவு கொடுத்த பிறகு நான் ஏதாவது சொல்லலாமா? நான் 3 நாளா சொன்னேன், நீங்க லாதிரின்னு சொன்னீங்க. இப்ப அல்லாஹ் சையதுல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத் கொடுத்த பிறகு நான் மறுபடியும் மடங்கி இஜாசத் தரக்கூடாது, அதனால தான் நான் சுகூத்தா இருக்கேன்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் காரணம் என்ன? மனாம்ல வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனைத் அல்-பக்தாதிக்கு இஜாசத் கொடுத்தது ஜுனைத் அல்-பக்தாதி சொல்லல, சிறு சக்தி மாஷா அல்லாஹ் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் இப்பேற்பட்ட ஜுனைத் அல்-பக்தாதி ஹவுசுல்லான உலகத்துல பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. மாஷா அல்லாஹ் பக்தாத் ஷரீஃப்ல பெரிய அவுலியாக்களுடைய மஜ்லிஸ்ல ஜுனைத் அல்-பக்தாதி யாரு? ஹம்பல் இமாமுடைய ஷேகுடைய ஷேக். ஹம்பல் இமாமுடைய ஷேக் பிஷ்ருல் ஹாஃபி. பிஷ்ருல் ஹாஃபியோட ஷேக் யாரு? ஜுனைத் அல்-பக்தாதி. மாஷா அல்லாஹ் இந்த ஜுனைத் அல்-பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு பக்தாத் ஷரீஃப்ல பெரிய அவுலியாக்கள் ஜமாஅத்துல இருந்து என்ன பயான் செய்துட்டு இருக்காங்க. ரொம்ப உயர்வான விஷயத்தை பத்தி திடீர்னு எழுப்பி நின்றாங்க. திடீர்னு எழுந்திருச்சு நின்றாங்க. அப்படியே தலையை கீழே கொண்டுகிட்டே நின்றாங்க ரொம்ப நேரம். மாஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு உட்கார்ந்தாங்க. முரீதுகளுக்கு வெளியே ஆச்சரியம், என்னடா எஜமான் திடீர்னு எழுப்புனாங்க. என்ன எழுப்பி நின்றாங்க. நல்லா உட்கார் சரியா எழுப்பி நின்றாங்க. மாஷா அல்லாஹ் அப்புறம் என்ன திடீர்னு தலையை கீழே குடிஞ்சாங்களே என்னன்னு சொல்லி ஜுனைத் அல்-பக்தாதி சொன்னாங்க, பயானுக்கு மத்தியில லௌஹ பார்த்த. மாஷா அல்லாஹ் அதுல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருல்ல நஜீபு தரஃபைன் சையது சாதாத் ஹஸன் இப்னு ஹுசைனி நஜீபு தரஃபைன் சையது சாதாத் சையது அப்துல் காதிர்ங்கற திருநாமத்துல என்ன சையது முஹீத்தீன் ஹவுசுல் ஆலம்ங்கற ஷான்ல ஒரு பெரிய ஹவுஸ். மாஷா அல்லாஹ் உலகத்துல பிறக்க இருக்கிறாங்க. அவங்களோட அலீமு ஷானையும் அவங்கள்ட்ட உள்ள குர்பை இலாஹியும் பார்த்த. மாஷா அல்லாஹ் அவங்களோட கதமைனி ஷரீஃபை சுமந்த அவுலியாக்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஷான்ல போயிடுவாங்க. நோவல இருந்துச்சு. நான் முந்தி வாழ்ந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறேன். எனக்கு 150 வருஷம் கழிச்சு அவங்க பிறப்பாங்க. இப்பவே நான் மாஷா அல்லாஹ் அவங்களோட கதமைனி ஷரீஃபை என்னுடைய ஜனாஹத்துல தோல்ல சுமக்கிறதுக்கு நான் என்ன தோலை தாழ்த்தி கொடுத்துட்டேன். 7 நாளுக்கு முன்னாடியே கலமி அலா ரகபாதி குல்லி வலியல்லாஹ்
ஹவுசுல் மாசால என்ன ஏலான் செய்யறதுக்கு முன்னாடி அது எத்தனை வருஷம்? ஹவுசுல் ஆலம் பிறந்து மாசால என்ன ஏலான் நடக்கிறது 50வது வயசுல மாசால ஏலான் நடக்கிறது 50. இது ஹவுசுல் ஆலம் பிறக்கவே இல்லை. அப்ப மொத்தமா கணக்கு பண்ணா 200 வருஷத்துக்கு முன்னாடியே மாசால ஹவுசுல் ஆலம் அவர்கள் ஏலான் ஷரீஃபுக்கு தன்னுடைய ஜனாஹா தன்னுடைய ஹோலி ஷோல்டர்ஸ் மாசால தாழ்த்தி கொடுத்துட்டாங்க. ஜுனைத் அல் பக்தாதி எந்த ஜுனைத் அல் பக்தாதி? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுராவி தகல்லம் அலன் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பேசுங்க மகனேன்னு சொல்லி என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு மகா கௌரவமிக்க அந்தஸ்துள்ள மிகப்பெரிய குர்ஆன் ஹதீஸுடைய சன்மார்க்க சட்ட ஞான சமுத்திர மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலத்துடைய நாலன் ஷரீஃபை தோல்ல தாங்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் என்ன 200 வருஷத்துக்கு முன்னாடியே தோலை தாக்கி கொடுக்குறாங்க மாஷா. இதுக்கு பிறகு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். எல்லா சோத்தையும் எல்லா அரிசியும் அள்ளி அசிச்சு பார்க்க முடியாது. புரிஞ்சா? அப்பேற்பட்ட ஹவுசுல் ஆலம் மாசால என்ன மோலிதுல் கரீமான மாசம், மோலிதுல் கரீமான நாள் இந்த ரமதான் மாதம் முதலாவது தலைப்பிறை இந்த நைட் மாசால இந்த லைலத்து ஷரீஃப் அவ்வளவு ரமதானுல் கரீம் லைலத்து முபாரக மாசால என்ன மோலித ஹவுசுல் ஆலம் மோலித ஹவுசுல் ஆலம் மாசால உலகத்துல என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நஜீபு தரஃபைன் சய்யிது ஸாதாத் அஃதலு ஸஆதாத் சுல்தானு ஷரியத்தி வ தரீகத் ஷம்சுல் ஹகீகத் காஷிஃபுல் மாரிஃபத் சையதுனா அபி முஹம்மது சய்யித் அப்துல் காதிர் ஹவுசுல் ஆலம் முஹித்தீன் الحسني والحسيني جعفر الجيلاني نائل رضي الله تعالى عنه وافاض علينا البركات وظهر التمامين ما شاء الله என்ன இந்த உலகத்துல மௌலிதுல் கரீமான அந்த லைலத்து ஷரீஃபா இருக்கு. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன ரஹமத்துடைய நகரத்து ஷரீஃபா உம்மத்து மேல உம்மத்தை முஹம்மதியா பேர்ல அல்லாஹ் நாஸில் ஆக்குற ராத்திரி ரஹமத்துல் ஆலமீனுடைய ரஹ்மத்தா ஹவுசுல் ஆலம் இந்த உலகத்துக்கு வராங்க. ஹவுசுல் ஆலத்துடைய ரஹமத்தா ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு ரஹமத்தா வராங்க ஹவுசுல் ஆலம் உலகத்துக்கு மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாகிய நாம் மாஷா அல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சில கலிமாவுடைய ஈமான்ல கமாலியத்தை பரிபூரணத்தை சம்பூர்ணத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு ஹவுசுல் ஆலத்துடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் இல்லாமல் என்ன அது உண்டாகாது மாஷா அல்லாஹ். அப்போ ஹவுசுல் ஆலத்துடைய மததையும் ஹிமாயத்தையும் இனாயத்தையும் நாம் என்ன கட்டாயம் வேண்ட வேண்டிய நாளாக இந்த ரமலான் மாதம் பிறை 1 மாதம் ஹவுசுல் ஆலத்துடைய மௌலிதுல் கரீமான இந்த சங்கையான ஹவுசுல் ஆலத்துடைய உருஸ் முபாரக் எல்லா இடமும் நடக்கும் மாஷா அல்லாஹ். ரபியுல் ஆஹிர் மாதம் ஹவுசுல் ஆலத்துடைய உருஸ் என்ன பட்டி தொட்டியெல்லாம் நடக்கும். புரிஞ்சா? இங்க மட்டுமல்ல, அதாவது கனடா அமெரிக்காவுடைய பார்டர்ல ஒரு குக்கிராமம் இருக்குது, வின்னிபேக்னு பேர். இந்த கிராமத்து பேர் ஒரு கரியா சரியான பர்தான், ரொம்ப வித்தரான ஏரியா. அங்க நிறைய மாஷா அல்லாஹ் மேமன் முஸ்லிம் நிறைய பேர் உண்டு. அங்க பார்த்தா ஹவுசுல் ஆலத்துல உருஸ் ரொம்ப கிராண்டா நடக்கும் மாஷா. எல்லா ஃபிளாட்டும் மேலே யாகோ சல்மதத் பச்சை கலர் ஃபிளாக் மாசால பிளாஸ்டிக் கொடி என்ன எல்லா ஃபிளாக் மாசால குத்தி ரொம்ப கிராண்டா நடக்கும். மாசால என்ன இந்தியா பாகிஸ்தான்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கேரளால ஆந்திரால கர்நாடகாவில் மட்டுமல்ல, ஆலம் முழுக்க மாசால ஹவுசுல் ஆலத்துடைய உருஸ் முபாரக் நடக்கும். ஆனா மீலாது ஷரீஃப் மௌலிதுல் கரீம் என்ன அது மஜ்லிஸா வச்சு அது ததிக்கிரா செய்யறது மனாக்கிம் செய்யறது ரொம்ப ரேர். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஹவுசுல் ஆலத்துடைய இந்த மௌலிதுல் கரீம் நாம ததிக்கிரா செய்யறது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஹவுசுல் ஆலம் உலகத்துக்கு வரதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஹவுசுல் ஆலத்துடைய கதமைன் ஷரீஃபை தோல்ல தாங்கிறதுக்கு ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் தோலை தாழ்த்தி கொடுத்தாங்க.
இமாம் அபுல் காசிம் அல் குஷேரி ரிசாலத்துல் குஷேரியால் இமாம் குஷேரி என்ன ஹவுசுல் ஆலத்தை ஜுனைதுல் பகதாதி எழுதும் போது, ஏதாவது ஜுனைதுல் பகதாதுடைய ஒரு சொல்லு ஒரு கவுல் ஷரீஃப் எடுத்து நக்கல் செய்யறாங்க சொல் போடுவாங்க, சையது தாயிஃபத்து சூஃபியான்னு போடுவாங்க. அப்படி சூஃபியத்தோட உயர்ந்த ஷான்ல தர்ஜால இருக்கிற ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா ஹவுசுல் ஆலத்துடைய கதமேனி ஷரீஃபை என்ன மாஷா அல்லாஹ் தோல்ல தாண்டறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டாங்க மாஷா. அதே மாதிரிதான் என்ன ஹவுசுல் ஆலத்துடைய மதத்துக்கு மாஷா அல்லாஹ் ஹம்பலி இமாமை ஏங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நேற்று ஒரு பிள்ளை வந்தார், அவர் சொன்னார் மாஷா அல்லாஹ், யாரோ ஒரு மனுஷன் ஒரு மூலவி இங்க உள்ள ஆள் பயான் செஞ்சுட்டு இருந்தாரு, பயான கேட்டனர் வரும்போது, அதாவது அம்பியாக்களுடைய யதார்த்தமான வாரிசுகள் எல்லாம் மாஷா அல்லாஹ் அம்பியாக்கள் நபிமார்கள் வாரிசுன்னா உலமாக்கள்னு சொல்லு, உலமாக்கள் அல்ல அவுலியாக்கள் மாஷா. புரிஞ்சா? நபியோட வாரிசு யாரியா? வலி மாஷா அல்லாஹ், நீங்க அல்ல மாஷா அல்லாஹ். அல் உலமா வரசத்துல் அம்பியாயி. யார் இது மாஷா அல்லாஹ்? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி, खादिया खादिगार खाजा मोइनुद्दीन चिश्ती, सुल्तान आरिफ अहमद कबीर रिफाई, कुतुब नबवी सैयद अहमद अल बदवी, कुतुब अकबर अबुल हसन अली शादली, अल कुतुब खाजा बहाउद्दीन नक्शबंदी, अल कुतुब खाजा शहाबुद्दीन सहरवर्दी, गौसना शाह सैयद मोहम्मद गौस गवालरी, कुतुब अकतास अब्दुल कादिर कादिर अवलिया गज्जे सर बादशाह नायम, सिराजुल अकबास सिराजुल अकताम अहमद जलालुद्दीन बुखारी, कुतुबुल आलम शेख मोहम्मद अबू बकर साहिब अल बडौरी, अल उलमा वरसतुल अंबिया. இந்த ஜமாத் மாஷா அல்லாஹ் முல்லாக்கள் அல்ல. யாரு? முல்லாக்கள் அல்ல. அதுக்கு அந்தாலே ஒரு ஆதாரம் சொல்றாராம், அஷ்ஷாஃபிஇய்ய ஃபஸீரத்துல் ஹம்பலிய்ய பிலா. ஷாஃபி இமாம்டையும் ஹம்பலி இமாம்டையும் ஹவுசுல் ஆலம் பரக்கத் எடுத்தாங்க. என்னடா முந்தாள்தனமா இருக்குது, ஏயா ஒன்று படிச்சுட்டு பயான் செய், இல்லாட்டி நீனு குழம்பி அடுத்தாரையும் குழம்புல. பஹஜத்துல் அஸ்ரார படி. பஹஜத்துல் அஸ்ரார் எப்படின்னு சொன்னா, எப்படி அஹாதிஸ் நபவியார், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் அருள் செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரி ஷரீஃப் எப்படி ரொம்ப உயர்வான கௌரவமிக்க சஹீஹான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்ட கிதாபா இருக்குதோ மசாலா என்ன? புகாரி ஷரீஃப் மசாலா அஸஹல் குதுபா இருக்குதோ மசாலா. அதுபோல ஹவுசுல் ஆலத்துடைய சீரத்து தையிபால ஹவுசுல் ஆலத்துல ஹோலி ஹிஸ்டரி நிறைய புக்ஸ் இருக்குது மாஷாஅல்லா. அது எல்லாத்துலயும் பக்காவானது எதுன்னு சொன்னா பஹஜத்துல் அஸ்ரார், ஃபார்சில எழுதப்பட்ட பஹஜத்துல் அஸ்ரார். அதுக்கு உருது தர்ஜுமா இருக்குது, அரபிலையும் அதுக்கு என்ன தஸ்ரீஹாத் இருக்குது, அரபிலையும் இருக்குது, உருதுலையும் இருக்குது மாஷாஅல்லா. பஹஜத்துல் அஸ்ரார் பஹஜான பார் மாஷாஅல்லா 70 அவுலியாக்கள் கௌசுல் ஆலத்துடைய முரீதுகளும் அது அல்லாத மற்றைய மஷாயிக்மார்கள் முரீதுகளும் 70 அவுலியாக்கள் கௌசுல் ஆலத்தோட சையதுனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு போறாங்க மாஷாஅல்லா. கௌசுல் ஆலம் ஜியாரத்துக்கு போறாங்க. கௌசுல் ஆலத்துக்கு கூட 70 அவுலியாக்கள் போறாங்க மாஷாஅல்லா. அந்த 70 பேர்ல பேரும் பஹஜால வரும் மாஷாஅல்லா. 70 பேர் யார் யார் முரீதுன்னு சொல்லி வரும் மாஷாஅல்லா. அப்படி போகும்போது கௌசுல் ஆலம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஷரீஃப்ல போய் சலாம் சொல்லும்போது கபர் ஷரீஃப் திறந்து கதவு திறக்கிற மாதிரி ஹம்பல் இமாம் கபரை ஓபன் பண்ணிக்கிட்டு கபர் ஷரீஃப் உள்ள இருந்து வலைக்கும் அஸ்ஸலாம் யா சய்யிதி மௌலாயின்னு சொல்லிட்டு மாஷாஅல்லா வெளியே வந்துட்டாங்க மாஷாஅல்லா. 70 பேர் பார்க்கறாங்க. இது 70 பேர் இதை பார்க்கறாங்க மாஷாஅல்லா. வந்த ஹம்பல் இமாம் சும்மா வரல, அழகான ஒரு கோட்டு போட்டு வர்றாங்க. கௌசுல் ஆலத்துக்கு வந்து கோட்டு போட்டு விடுறாங்க மாஷாஅல்லா. யார் போட்டு விடுறா? ஹம்பல் இமாம். போட்டு விட்டுட்டு ஹம்பல் இமாம் சொல்றாங்க, சையீதி தங்களுடைய காலத்தில் நான் இல்லாமல் ஆயிட்டேன், தாங்கள் காலத்துல நான் இருந்தா தங்களோட முரீதா நான் இருப்பேன், தங்களோட முரீதா இருப்பேன் மாஷா அல்லாஹ்.
எனக்கு தாங்க ஒரு ஹிமாயத்து செய்யணும், என் மதுஹபை தாங்கள் ஹயாத் ஆக்கணும்னு கேட்கிறாங்க மாஷாஅல்லாஹ். கௌசுல் ஆலத்திட்ட ஹம்பலி இமாம் பரக்கத் எடுக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். நடக்குதா? புரியுதா? கௌசுல் ஆலத்திட்ட யார் பரக்கத் எடுக்கிறா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பரக்கத் எடுக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அதன் காரணத்தினால கௌசுல் ஆலம் மாஷாஅல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஷாஃபி மذஹபில் இருந்த கௌசுல் ஆலம் ஹம்பலி இமாம் அவங்களோட மذஹபை ஹயாத்தாக சொன்னதால ஹம்பலி மذஹபா மாறிட்டாங்க. இதுதான் விஷயம். அஷ்ஷாஃபிய்ய ஃபஸிர்தல் ஹம்பலிய பிலான் சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன யாகுதுபா ஷரீஃப்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுடைய முராது இந்த மாஷாஅல்லாஹ். தவிர அம்பியாக்கள் வாரிசு ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், ஹனஃபி இமாம்னா அட முட்டாள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாஷாஅல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் சையதுனா இமாமுல் முஜத்ததீன் தாஜுல் இஸ்லாம் தாஜுல் இஸ்ஸவுல் அலியுல் அலீம் மௌலா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தான சரிவல போய் குர்பானான மாஷாஅல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் போட்ட பிச்சை சதகா ஹனஃபி இமாமுக்கு எல்லா இல்மும் மாஷாஅல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய நாலன் ஷரீஃபை நக்கி படிச்சாப்புல ஹனஃபி இமாம் மாஷாஅல்லாஹ். யாரு? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய நாலன் ஷரீஃபை நக்கி படிச்சாப்புல ஹனஃபி இமாம் மாஷாஅல்லாஹ். அதனாலதான் ஹனஃபி இமாம் சொன்னாப்புல லவ்லல் சனதான் ஹலகன் நோமான் சொல்லி 2 வருஷம் நோமானுக்கு இல்லாட்டி நோமான் ஹலாக் ஆகி போயிருப்பேன்னு சொன்னாப்புல மாஷாஅல்லாஹ். யார்கிட்ட போனாப்புல? நபிய நம்பியாய் முக்தார முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாரான இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்துல போய் மாஷாஅல்லாஹ் என்ன அங்க யார் குர்பானானா? இமாம் ஹனஃபி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா போய் குர்பானானா மாஷாஅல்லாஹ். அப்ப என்ன ஆகுதுங்க? அல்ஹம்துலில்லாஹ் அம்பியாக்களுடைய வாரிசு யார் மாஷாஅல்லாஹ்? அவுலியாக்கள் மாஷாஅல்லாஹ். ஆலிமு ரப்பானி மாஷாஅல்லாஹ். அதனாலதான் ஆலிம ரப்பானியான, அதாவது உலமாவ ரப்பானியினுடைய மின்ஹாஜ் சிராஜ் யார்? இமாம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளோ பெரிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? லவ்ல சனதான் ஹலகன் நோமான். 2 வருஷம் நோமானுக்கு இல்லாட்டி நோமான் ஹலாக்காக போயிருப்பாங்க. ஹனஃபி இமாமுக்கு மொத்த உஸ்தாத் எத்தனைப்பா? எத்தனை உஸ்தாத்? ஹனஃபி இமாமுக்கு எத்தனை உஸ்தாத்? அடிவாங்க 4000 அசாத்திதுல் மாஷா. எத்தனை பேர் மாஷாஅல்லாஹ்? 4000 உஸ்தாதுமார் ஹனஃபி இமாமுக்கு மாஷாஅல்லாஹ். ஹனஃபி இமாம் அவர்கள் 120 சஹாபாக்கள்கிட்ட படிச்சிருக்கிறாங்க. 26 பேர் பத்ர் சஹாபாக்கள். 26 பத்ர் சஹாபாக்களுடைய தில்மீத் ஹனஃபி இமாம். 12,80,000 மஸ்அலாக்கள் குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். நம்ம 12 லட்சம் வரைக்கும் 1 2 3 சொல்லிருக்க மாட்டோம் ஹயாத்துல. அங்க மாஷாஅல்லாஹ் என்ன 12,80,000 மஸ்அலாக்கள் குர்ஆன் ஹதீஸ் எடுத்தவங்க மாஷாஅல்லாஹ். இப்பேற்பட்ட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லவ்ல சனதான் ஹலகன் நோமான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹாரிஜியத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முரணான ஹாரிஜியத்துடைய அந்த பேட்ஸ்மேன் எது? இதெல்லாம் இப்படி குழப்பறது. இது இப்படி குழப்பறது அல் உலமா வரசுத்துல் அம்பியாய். அது உலமாக்கள். அம்பியாக்கள் வாரிசு யாரு? அது உலமாக்கள். உலமாக்கள் எந்த உலமாக்கள்? அது அவுலியா அல்லாஹ். அம்பியாக்களுடைய வாரிசு யாரு? அவுலியா அல்லாஹ். மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? ஆலிமனா யாரப்பா? நல்ல மாஸ்டர், அரபி படிச்சாரு, நிறைய கிதாப முத்தாலா செய்யறாரு. இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி என்ன வஹாபிசத்துடைய ஃபவுண்டர்,
நல்லா அரபி படிச்சேன். அந்த ஆள் பிறந்தது எது மாசம்? ரியாத்தில் தான் பிறந்தான். அவன் பிறந்த ஊர் எது? ரியாத், நஜிது. அந்த காலத்துல நஜிது, இப்ப பேர் ரியாத். புரியுதா? அப்ப அவன் யாரு? அரபிதான் மதர் லாங்குவேஜ். யாருக்கு? இப்னு அப்துல் வஹாப் நஜிதிக்கு மதர் லாங்குவேஜ் எது? மாஷா அல்லாஹ் அரபி தான். நிறைய கிதாபெல்லாம் முத்தாலா செய்யற ஆளுதான். அதனால என்ன, அவரை அம்பியாக்கள் வாரிசுல விராசத்துல ஒரு இல்மு என்ன அவன்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப யார் மாஷா அல்லாஹ் குர்ஆனே அதுக்கு ஜவாப் சொல்லுச்சு. இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அலிம் யார் மாஷா அல்லாஹ்? ஹாஷியீன்கள் தான் உலமாக்கள் மாஷா அல்லாஹ். ஹாஷியீன்கள் குஷூ உள்ளவர்கள் மாஷா அல்லாஹ். குஷூ உள்ளவர்கள். ஒரு குஷூனா நம்ம என்னன்னு படிக்கணும். காரணம் என்ன? ஷாஃபி மத்ஹபுடைய ஃபிக்ஹ் மாஷா அல்லாஹ் ஜமாத்தோட சேர்ந்து ஒரு ஆள் தொழுவும் போது அவருக்கு குஷூ உண்டாகல. அவர் ஜமாத்தை தருக்காக்கிட்டு தனியா தொழுவும் போது குஷூ ஏற்பட்டா அவர் ஜமாத்தை தருக்காக்கிட்டு அவர் தனியா தொழுவார். மாஷா இது மசாலா என்ன? இமாம் ஷாஃபியுடைய ஃபிக்ஹ் மசாலா. ஜமாத்தோட தொழுவும் போது என்ன, தனியா தொழுகிறதுக்கும் ஜமாத்தோட தொழுகிறதுக்கும் 27 மடங்கு நன்மை கூட இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு குஷு வரமாட்டேங்குது. தனியா தொழுவும் போது குஷு உண்டாகுதுன்னு சொன்னா ஜமாத்தை தற்காக்கிட்ட என்ன செய்யணும்? அவரு குஷுவுக்காக தனியா தொழுவணும். மாஷா அல்லாஹ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மடவூர் ஷரீஃபுடைய சிஎம் சென்டர்ல இருக்கும்போது என்ன, அங்க உள்ள ஒரு உஸ்தாத் என்ன, அது பேர் நான் சொல்ல விரும்பல, நல்ல பிள்ளை, புதுக்குள்ள அப்துல் பெரிய ஆசிக்கான பிள்ளை என்ன, அவர் மசல் என்று கேட்டார். என்ன அப்பா நான் வந்துட்டு என்ன ஜமாத்தோட தொழுவுறது இல்லை, நான் தனியாக தான் நான் தொழுவுறேன். ஏன்னா எனக்கு ஜமாத்தோட தொழுவும் போதில் தனிமையை தொழுவும் போது குஷு ஏற்படும். என்ன செய்யும்? நான் சொன்ன தனியாக தொழுவோம் சார். என்ன சாய்மத்தோடைய ஃபிக்ஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் காப்பாடு உமர் முஸ்லியா ரூம்ல என்ன மடவூரில் தங்கி இருக்கும்போது மாஷா அல்லாஹ் அந்த கேட்ட பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். விலை வந்துச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க உலமா யாரு? அது உலமாவு வருஷத்தில் அம்பியா யார்? மாஷா அல்லாஹ் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமான்னு குர்ஆன் சொல்லுது. அந்த உலமாக்கள் மாஷா அல்லாஹ் குஷு யார்கிட்ட இருக்கும்? குஷு யார்கிட்ட இருக்கும்? அவுலியாக்கிட்ட இருக்கும். மாஷா அல்லாஹ் குஷு யார்கிட்ட இருக்கும்? அவுலியாக்கிட்ட இருக்கும். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? குஷுவுக்கு ஒழுங்கா மானாவே தெரியாதாலே, குஷுவுக்கு ஒழுங்கா மானாவே தெரியாதால என்ன, நான் போய் அம்பியாக்கிட்ட பாடி சொல்லி தப்பட்டு அடிச்சா அது பைத்தியகாரத்தனமாக. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கௌசுல்லாலத்துடைய மதது இனாயத்து ஹிமாயத்து இல்லாம அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது? நஜாஹ் அடைய முடியாது. என்ன கௌசுல்லாலத்துடைய மதது வேணும் மாஷா அல்லாஹ். அதனாலதான் கௌசுல்லாலத்துடைய மகாமாத்து ஷரீஃப மர்தபத்துல் ஆலாவை லவ்ஹுல படிச்சாங்க ஜுனைதுல் பக்தாதி. கௌசுல்லான உலகத்துல பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் கௌசுல்லான உலகத்துல பிறந்து அதுக்கு 50 வருஷம் கழிச்சு கதமி அலா ரஹபாத்து கொல்லி வழியில் இல்லான்னு சொல்லும் போது ஜுனைதுல் பக்தாதி உலகத்தில் இருக்க மாட்டாங்க, பரசாத்து போயிடுவாங்க. அதையும் பார்த்தாங்க. அதனால மாஷா என்ன செய்யறாங்க, உடனே 200 வருஷத்துக்கு முன்னாடியே கௌசுல்லாலம் கதமி அலா ரஹபாத்து கொல்லி வழியில் இல்லான்னு சொல்றதுக்கு 200 years before என்ன செய்யறாங்க மாஷா அல்லாஹ், தன்னுடைய ஹோலி ஷோல்டர்ஸ் ஜனாஸ் ஷரீஃபை தாழ்த்தி கொடுக்குறாங்க. மாஷா தாழ்த்தி கொடுக்குறாங்க. கௌசுல்லால மாஷா அல்லாஹ் பக்தாத் ஷரீஃப்ல இருந்து என்ன கதமி அலா ரஹபாத்து கொல்லி வழியில் இல்லான்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ஹாஜா முஹிதுddin சிஷ்தி குராசான்ல உள்ள ஜபல்ல, குராசான்ல உள்ள மவுண்டன்ல மலையில கார்ல மாஷா அல்லாஹ் ஹல்வத் இருக்கிறாங்க. ஹாஜா நாயகம் கௌசுல்லால சொல்றாங்க பக்தாத் ஷரீஃப்ல, ஹாஜா நாயகம் இருக்கிறாங்க குராசான்ல. மாஷா அல்லாஹ் எல்லாம் என்ன அவுலியாக்கள் அன்னைக்கு காட்டின டெக்னாலஜி தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற இன்டர்நெட் அது இது எல்லாம். புரிஞ்சா? அன்னைக்கே நெட் கனெக்ட் போட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஹாஜா முஹிதுddin குராசான்ல உள்ள ஜபல் இருந்துட்டு மாஷா அல்லாஹ் சையதிய கதமுக்குமலா ராசி
கல்வின்னு சொல்லி மசாலா உடனே நாயமே தங்கத்தின் பாதத்தை என் தலைக்கு மேலேயும் என் கல்புக்குள்ளே நம்ம சுமக்கிறேன்னு சொல்லி காஜா நாயகம் தலையை தாழ்த்தி கொடுக்குறா, சும்மா தாழ்த்தி கொடுத்தாங்க. இப்படி அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி அஸீமுஷான ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹுல் ஜலால் என்ன உம்மத்தே முஹம்மதியாக்கு மட்டுமல்ல எல்லா மக்லூக்காத்துக்கும் ரசூலுல்லாஹி யாருன்னு சொல்லி அல்லாஹ் மசாலா காட்டணும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹிட்ட எல்லாரும் பரக்கத்தை எடுத்தாங்களே தவிர ரசூலுல்லாஹி யார்கிட்டையும் பரக்கத்தான் எடுக்கல. எழுதுச்சா ரசூலுல்லாஹி யார்கிட்டையும் பரக்கத்தான் எடுக்கணுமா சார்? ஒரு நேற்று வந்தா ஒரு பிள்ளை என்ன அது பார்க்க வந்த பிள்ளை என்ன வரும்போது காரில் பயான் கேட்டவன்ப்பா. அவர் பயானில் வந்து யாரோ ஒரு ஆள் என்ன கூட்டி பேசினா அப்படின்னு சொன்னார். அவருக்கு நேற்று அது ஜவாபெல்லாம் சொல்லி விட்டேன். சரி இன்னைக்கு ஹோசல் ஆள் தெரியுங்களா சரி கொடுனால அதனால அந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் அதை கேட்கும்போது என்ன சேரலாம் அதுக்கு ஒரு ஜவாபு உங்களுக்கும் ஃபஹமாவுங்கிறதுனால தான் இன்னைக்கு திருப்பி நான் ரிப்பீட் பண்ணேன். நம்ம அப்பா அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாட ஈமான்ல நாம என்ன நஜாஹ் அடைகிறதுக்கு ஃபலாஹ் அடைகிறதுக்கு அஹ்லுபைத் தஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜீபு தரஃபைன் சய்யிது சாதாத் அஃதலு சாதாத் ரசூலுல்லாஹ் முஹிதீன் நபி முஹம்மது சய்யித் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைன் ஜாஃபர் ஜீலானி ஆகியோருடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் நமக்கு என்ன கட்டாயம் மாஷாஅல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹு தஆலா رحمة العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم آل بيت الطاهر رسول الله محي الدين أبي محمد سيد عبد القادر جيلاني நாயகருடைய மததும் இனாயத்தும் ஹிமாயத்தும் சதா காலமும் நமக்கு நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் ஆமீன் ரசூலுல்லாஹி நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக் அல்லாஹ் தஆலா ஷானஹு தஆலா நம்பி நம்முடைய அலி அல்லாஹ் தஆலா ஷானஹு சேர்த்து வச்சு மாஷா ரசூலுல்லாஹி நாலின் ஷரீஃபுடைய தஹத் முபாரக் அல்லாஹ் மக்பூலான உஷாகான குலாமான ரசூலுல்லாஹி கபூல் செய்து கொள்ள அல்லாஹ் தஆலா செய்வார். ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் ஃபضله ورسول الله صلى الله عليه وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحبون وترضون وصلوا عليه ان شاء الله.